விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பெண்களோட சேஃப்டி பற்றி லாட் ஆஃப் அஜிடேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. கொல்கட்டாவில் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு மேஜர் இன்சிடென்ட்ஸு. அது மட்டும் கிடையாது, நாடு முழுக்க பல இடங்களில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோ பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம கூட வேலை செய்கிற பெண்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆர் நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களோட சேஃப்டியை பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த சைக்கிள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். டாக்டர் தீபஸ்ரீ எங்கூட இருக்காங்க, பத்மினி எங்கூட இருக்காங்க, மிஸ்டர் சவுந்தரராஜன் இருக்காங்க. ஆஸ் எ ஃபெலோ இண்டியன் எப்படி நம்ம ஒரு பெண்களோட சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்கள பேச சொல்லி நான் கேட்டுருக்கேன். ஆக்சுவலாக எதையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாருமே முதல்ல பெண்கள்கிட்ட பேசணும். வீட்டில் முதல்ல பேசணும். நீ சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறியா, நீ போகிற இடத்துல உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு முதல்ல பேசணும். அப்புறம் நம்மளோட ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீ எப்படி வேலை பார்க்குற, உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கான்னு அவங்கக்கிட்ட பேசணும். அண்ட் எங்கே ஒரு இடத்துலையுமே ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போகிற எந்த இடமா இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடக்கும்போது யூ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ரேஸ் யுவர் வாய்ஸ் அண்ட் தென் ஆஸ்க் ஃபார் இட். நீங்கள் அது பெண்களாக இருக்கணும், ஆண்களாக இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ அஸ் எ சொசைட்டி only we can change it, and அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இந்த சைக்கிளத்தானை பார்க்குறேன். glad to be here. There was a judgment in Supreme Court. விசாகா கமிட்டின்னு சொல்லி எல்லா ஆஃபீஸ்லேயும் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? ஐ திங்க் எல்லா இனிஷியேட்டிவ் பாஷாக இருக்கட்டும், விசாகா கமிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ங்கிறது உள்ளே இருக்க மக்கள் தான் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ நம்ம கமிட்டிக்காகவோ கவர்மெண்ட்டுக்காகவோ வெயிட் பண்ணுறதை விட நம்மளே அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்சாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ். இல்லை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த விசாகா? ஸோ இப்போ என்னோட மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு இண்டிபெண்டன்ஸ் 78 இயர்ஸ் ஆனாலும் எஸ்பெஷலி இந்தியாவில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பயந்துட்டு தான் இருக்கும். வெளியில் போனோன்னா ஒரு பயம், ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்றது எதனால அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயத்தில் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். டிஜிட்டல் இந்தியா, தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் பெண்களுக்கு ஒரு ஆப் வேரின் யூ ஃபீல் ரியலி சேஃப். நீங்கள் மிடில் ஆஃப் த நைட் ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னா, நான் ஒரு கிளிக்கில் எனக்கு ஒரு சேஃப்டின்றது இருக்குது, எனக்கு ஒரு வித்தவுட் எனி ஃபியர் ஐ கேன் கோ அப்படின்றது யாரும் நினைக்கிறது இல்லை. வி ஸ்டில் ஃபீல் வி ஷுட் கோ அஸ் அ குரூப், யாராவது கூட இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நினச்சிட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சேஃப்டி அதெல்லாம் பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். பிகாஸ் லைட் இல்லாத ஒரு இடத்துல போனோன்னா பயம். ஸோ நிறைய வெல் லிட் பிளேஸ் அப்படின்னா நம்ம எல்லாருமே போகிறோம். அதெல்லாமே we don't have that, especially in this country, is what I feel very strongly. And இப்போ லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு. ஸோ இது எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு அக்காமடேஷன் கூட ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் டோன்ட் ஹேவ் அன் அக்காமடேஷன் ரூம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது we don't feel safe. So I think these things should be taken care of. அவங்க சொல்கிற மாதிரி நம்மளுக்கும் இருக்கணும். We should feel safe. It should come from within. But at the same time, as a society, I think everybody should help. The government should help. And that is the reason why there is this protest. இது எல்லாமே அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ஹெல்ப் லைன், ஏதாவது ஒரு லைஃப் லைன், அக்காமடேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலே we will be somewhere. I think digital India possible அப்படின்னும் போது this is very much possible is what I feel. Alcohol is also playing a major part. What you about? Of course, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஆஸ்பெக்ட்டுங்க. மெயின் இது ஒரு ஆஸ்பெக்ட். ஆல்கஹால் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்ட் செட், ஆல்கஹால் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா ஒரு மீடியமாக தான் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே ஆல்கஹால் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அது ஒரு பெர்வர்டட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். ஆல்கஹாலை பேன் பண்ணுறதை பற்றியெல்லாம் நான் இப்போ பேச முடியாது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். ஸோ ஐ திங்க் ஷிஃப்ட் இன் த மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்கஹால் எடுக்கணும்னு நம்மளுக்கு தோணக்கூடாது, அதுதானே இம்பார்ட்டன்ட். மற்றவங்க மேலே நம்ம எதுக்கு டிபெண்ட்டாக இருக்கணும்? ஸோ எனக்கே அது எடுக்கணும்னு தோணக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் எய்மிங் ஃபார். ஸோ சைக்காலஜியும் எய்ம் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பீப்புள் ஹேவ் காட் திஸ் மைண்ட் செட் ஆஃப் கோயிங் அண்ட் டூயிங் திஸ் க்ரூவல்ட்டி, அந்த ஒரு க்ரைம் மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா சைக்காலஜி ஆஃப் பீப்புள் ஷுட் சேஞ்ச். அது பல வருஷம் ஆகும் மாற்றுறதுக்கு. அது குழந்தைலேருந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றினா தான் அதெல்லாம் நடக்கும். பட் ரைட் நவ் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்ப் லைன்ஸ், accommodation facilities. இதெல்லாமே பார்த்தா தான் we will improve as a country and as a nation. As an NGO, what steps you are going to take?
apart from this cyclathon? Apart from cyclathon, see, நிறைய awareness programs. See, everything is about repetition. What steps அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு people should gather at one place. இப்போ cyclathon பண்ணியிருக்கோம், walkathon பண்ணலாம், we can have women awareness programs, we can go to lot of women's colleges, we can go everywhere, schools and in fact schools-ல address பண்ணணும்னு எனக்கு தோணும். Self defense programs is something that we should bring about because அந்த self defense எனக்கு எப்படி பண்ணணும், யாராவது வந்து என்ன அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா ஒரு பேசிக் மூவ்ஸ் என்ன பண்ணா என்னால் வந்து நான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சாலே வந்து எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அந்த தன்னம்பிக்கை அந்த தைரியம் அதெல்லாமே வேணும் அப்படின்னா we should have all these things. So people should encourage these things in ஸ்கூல்ஸ்லாம் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து எதுக்கு நம்ம இதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். behave like a girl அப்படின்னு சொல்கிறோம். why should we say behave like a girl? we are equal to everybody. Of course கொஞ்சம் வீக்காக இருக்கும் as a woman, but that doesn't mean we shouldn't learn self defense programs. இதெல்லாமே வந்து ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மேத்ஸ் சயின்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்காம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது there will be a change in the mindset. You feel stronger and you feel safe. It's a message to government. Definitely. That mindset change is very, very important in everybody. So that these crimes are not committed. But otherwise, all the best. Enjoy your cycling, enjoy your ride. I'm sure you're going to have fun. Thank you so much. Real disciplined vandirkinga, and when we are talking about Vidudalai and women in Chennai, I've never felt unsafe for so many years, but I want this situation for it's definitely a priority. Thank you so much for being here. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான அழகான ஒரு சைக்கிள் ரேலி நீங்கள்லாம் இந்த பயணத்தில் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்தியா சுதந்திரமாகி 78 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் சிஸ்டர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு உண்டான பாதுகாப்புகள் இன்னும் குறைபாடுகள் இருக்கிறது. இருந்த போதிலும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள்லாம் மிகச்சிறப்பாக மிக பாதுகாப்பான ஒரு எல்லா விஷயத்துலையும் கொடுக்குறாங்க. பட் இருந்த போதிலும் மக்களுக்கும் அவேர்னஸ் வேணும். நம்ம சைக்கிள் ரேலி மூலமாக இந்த அவேர்னஸ் இந்த ரெல்லே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய பயணம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். இந்தியன் ரோட் சேஃப்டி ஆர்கனைசேஷன்ங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு மாதிரி சைக்கிள் ரேலியும் பாதுகாப்பான பயணமாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட் ஆன் த ரேலி. 1 minute இருக்கு. அப்படியே இங்கே பாருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். ஆமாம் Guys, we will start on the count of 3. 3, 2, 1, go! All the best guys. All the best. Ride safe, take care. All the best. Ride safe. All the best. All the best guys. Ride safe. All the best. All the best guys. Ride safe. All the best guys. Ride safe. All the best guys. All the best guys. Ride safe. All the best guys. All the best guys. Ride safe. All the best. All the best guys. Ride safe.
காலு 3:15 காலு குட் மார்னிங் போட்டு இந்த பஸ் கரெக்டாக பஞ்சாயத்து இருக்கு நான் பார்க்கிங்கில் சண்டை வண்டி விட்டு அப்படின்னா அவன்கிட்டே பேசுனேன் அப்படி நான் ஒழுங்காக தான் வர மாட்டேன் சார் அப்படிங்க பாருங்க சைக்கிள் நின்று பிளாக் All participants of 40 kilometers, please line up at the start point.